இனி கனவிலும் திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஆனந்த் சொல்லியிருக்காரு. அது ஆனந்த் கருத்து. அதுல நான் என்ன கருத்து சொல்றது இருக்கு சார்? சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் தமிழக அமைச்சர் திருமணம் மாறி மாறி வந்து அவரோட கருத்துக்கள் என்னன்னா, இவர் வந்து சங்கி அப்படின்னு இவரு பதிலுக்கு வந்து 3 மணி நேரம் பாத்ரூம் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் சொல்றாங்க. இனி நடந்திருக்கு, இது எப்படி பார்க்க? சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். தனிநபர் விமர்சனங்களை நாம் அரசியல் மேடைகளில் வைத்துக் கொள்ளலாம், அல்லது அரசியல் கட்சிகளின் மீதான விமர்சனங்களை கூட சட்டமன்றத்திற்கு வெளியே வைத்துக் கொள்வது ஆரோக்கியமானது. ஆகவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆற்ற வேண்டிய கடமைகளை சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அவா தமிழகத்துல இப்ப சட்டம் நாடாளுமன்ற இதுவே வந்து லைவ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழகத்துல சட்டமன்றத்தில் இது லைவ்ல கொடுக்கறதுக்கு எதிர்த்து திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. அது வேண்டாம்ன்ற மாதிரி குரல் கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வேண்டாம்னு சொல்லி அவங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது லைவ்ல போறதுனால அது ரீல்ஸா போயிருது, அப்புறமா நீங்க அவை குறிப்பில் இருந்து நீக்கிறீங்க, அதுல என்ன யூஸ்ன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அதனை பொதுத்தலங்களில் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும். இத்தனை ஆண்டு காலத்துல வந்து தொடர்ந்து இளைஞர்கள் தற்போது வந்து ஆண்களை விடுவதன் மூலமா சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகள் ஒளிபரப்புவதன் மூலமாக இளைஞர்கள் அதிக அளவுல வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா அரசியல் களம் பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கும் அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து லைவ் ஒளிபரப்பு செய்வதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதில் ஒரு பொறுப்புணர்வை ஏற்படுத்தும். நாம் வந்து ஒழுங்கா பேசணும், தொகுதி மக்களுக்காக பேசணும், சரியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பேசணும், டு த பாயிண்ட், என்ன மானிய கோரிக்கையோ அது சம்பந்தமா பேசணும் என்கிற அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்து அது அறிவுறுத்தக்கூடிய வகையில், வழிகாட்டக்கூடிய வகையில், விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். வெளியே மக்களும் வாக்களித்த மக்களும் நாம் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் எவ்வளவு ஆக்கப்பூர்வமாக செயல்படுகிறார்கள் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் அரசியல்படுத்தப்படுவதற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புணர்வோடு செயல்படுவதற்கும் லைவ் ஒளிபரப்பு என்பது அவசியமானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. எதிர்கட்சி எப்படித்தானே பேச முடியும்? ஆதரிச்சு பேச முடியாதுல்ல, வாழ்த்தி பேச முடியாதுல்ல, பாராட்டி பேச முடியாதுல்ல. அதே சம்பவம் ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்க்கெடுத்தாலும் பாஜக சொல்லிட்டு திமுக இப்ப ஆட்சி எதிர்கட்சி உட்கார்ந்து எதிர்க்கெடுத்தாலும் தாவா கூட்ட சொல்றாங்க ஒரு பதிவு போயிட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து பாஜக கொடுக்கலன்னு சொல்றாங்க, இப்பதான் தாவக வந்திருக்காங்க. இப்ப எதுக்கு எடுத்தாலும் தாவக மேல பதிவு சொல்றாங்க. மத்திய அரசு திமுக எதிர்க்கல. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில நடக்கிற உரையாடல்கள்ல வந்து பாஜக பேசணுங்கிற அவசியம் ஏற்படாது. பாஜகவை எப்ப எதிர்க்கணும் அப்ப எதிர்ப்பாங்க. அப்படிதான் நான் நம்புறேன். அப்போ ஆளுங்கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக. அப்ப அதிமுக திமுகவை தான் வந்து டார்கெட் பண்ணி பேசினாங்க. அப்போ நாம வந்து ஆளுங்கட்சியா இது எதிர்கட்சியா இருந்த அதிமுக பாஜகவை பற்றி எதுவுமே பேசலன்னு நாம விடுதலை சிறுத்தைகள் உட்பட சொல்லியிருக்கிறோம். பட் அவங்க வந்து எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்கிறாங்கிறது வந்து முக்கியமான கிரைசிஸ் வரும்போது தெரியும். குறிப்பா டீலிமிட்டேஷன் அந்த ஆதாரத்தோட இந்து இங்கிலீஷ்ல வந்த ஒரு செய்தி காமிச்சு ஆதாரத்தோட பேசும்போது அவருக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க.
அதை வெளியில மேடை போட்டு பேசுங்க, இங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த பின்னணியில் அவர் சொன்னாருங்கிறது தெரியல. அது சட்டமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சருடைய பேச்சுரிமைக்கு ஒரு தடையாக இருந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை இதை மடைமாற்றி, அதாவது விவாத பொருள் வேறு திசை நோக்கி போய்விடக் கூடாது என்கிற அடிப்படையில் அவர் சொன்னாரா என்று தெரியவில்லை. முழு வீடியோவை பார்த்தால் தான் தெரியும். ஏழ்மையான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குற அந்த நிலைப்பாட்டுல விசிகாவுடைய நிலைப்பாடு எங்க உறுப்பினர் தான் அந்த கோரிக்கை வச்சவர். அதனால நான் வரவேற்றுதான் ஆகணும், வரவேற்கிறேன். வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல ஜோதிமணி பாஜகவுடன் கூட்டணி அமைக்குமா விசிக? இந்த மாநாட்டில் நான் 2 நிமிஷம் பேசினேன். அதுல ஒரு செய்தி, விசிகா தாவேக்காவோடு இணைந்தே பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதுல இந்த கேள்விக்கு பதில் அடைஞ்சிருக்கு. அமித்ஷா தலைமையிலான முதலமைச்சர்கள் கூட்டத்தை பத்தி எப்படி பாக்குறீங்க? அதுல தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த நீட் தேர்வு, மேகதாது விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் பேசியிருக்காரு. இது ஒரு வழக்கமான சந்திப்பு தான். அது 31வது மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பது வரவேற்க தகுந்தவைதான். ஆனால் அதுல வந்து பெரிதா வந்து பயன் விளைந்ததாக இது வரலும் ஒன்றும் தெரியல. நம்முடைய நிலைப்பாடை நாம சொல்றோம், கர்நாடகா நிலைப்பாட்டை கர்நாடகா சொல்லுது. மற்றபடி அதுல எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விளைவுகள், பயன் தரக்கூடிய விளைவுகள் கடந்த காலங்களில் உருவாகி இருக்கின்றன என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த கூட்டம் நல்ல விளைவை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இரு பிரிவுகளாக பிரிந்துள்ள அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதிமுக பற்றி நான் ஏதாவது சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. தேர்தலுக்கு முன்னரே நான் சொன்னேன், தேர்தலுக்கு பின்னால இந்த மாதிரி ஆயிரும், கட்சியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது, பாஜகவோடு நீங்கள் உறவை தவிர்த்து தனித்து நின்றாலே உங்களுக்குரிய செல்வாக்கு அப்படியே நிலைத்து நிற்கும் என்ற கருத்தை நான் சொன்னபோது, எங்களுக்கு புத்திமதி சொல்ல நீ யார் என்று பலரும் கேள்வி எழுப்பினார்கள். அதனால தொடர்ந்து அது மேல நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. பிரபலமான திரைப்பட நாயகி அம்மா சவுகார் ஜானகி அவர்கள் காலமானது மிகுந்த துயரமளிக்கிறது. தமிழ் மக்களின் நல்லன்பை பெற்றவர், புகழ்பெற்ற கதாநாயகர்களோடு எம்ஜிஆர், சிவாஜி போன்ற திரையுலக ஜாம்பவான்களோடு நடித்து தனது திறமையை வெளிப்படுத்தியவர். அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக சட்டசபையில முதல்வர் தொகுதி மறுவரை குறித்து ஒரு மாதிரியும், தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டுல வேற மாதிரியும் பேசியிருக்காரு. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் அழுத்தமாக பேசியிருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர் பின்வாங்கிவிட்டார் என்று நான் கருதவில்லை. தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில் அது அமைய வேண்டும் என்று அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்களோடு, நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்து பேசி அதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய போது என்ன நிலைப்பாட்டை தாவேகா எடுத்ததோ அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். விசிகாவுடைய பார்வையில் 100 நாள் தாவேகா நாங்கள் அவர்களோடு இணைந்து பயணிக்கிற ஒரு கட்சி, ஆளுங்கட்சியாக அங்கம் வகிக்கிற ஒரு கட்சி. அந்த வகையில் 100 நாள் ஆட்சியை நாங்கள் வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இது அவர்களுக்கு மிகவும் கற்றுக்கொள்ளும் காலம். இது ஒரு லேர்னிங் ஸ்டேஜ். இதிலே அவர்கள் சாதித்திருப்பது, இதுவரையில் எந்த துறையிலும் லஞ்ச லாவண்யம் இல்லை, ஊழல் இல்லை என்கிற பெயரை சம்பாதித்திருக்கிறது இந்த அரசு. பல பேர் மனம் திறந்து பாராட்டும் நிலையை நாம் பார்க்கிறோம்.
இது நீடிக்க வேண்டும். ஊழல் இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு 5 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது என்கிற சாதனையை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள், வாழ்த்துக்கள். எவ்வளவு வேகமா தாவேக ஆட்சிக்கு வந்ததோ அவ்வளவு வேகமா போடு பலத்துக்கு போடுன்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறுமா என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். திமுக ஆட்சியில 43 டெண்டர் முறைகேடு நடந்தது. சிசிஆர் இருக்கு ஒரு நிறுவனம் மாத்திருக்கு. மின்சார தேவை 43 டெண்டர்ல ஒரு முறைகேடு நடந்ததாக அந்த திமுக ஆட்சி சட்டமன்றத்தில் பேசிட்டு அது நான் படிக்கல, பார்க்கல. அது என்னன்னு என்ன முறைகேடுங்கிறது, டெண்டர்ல முறைகேடா? டெண்டர் அது எல்லா துறையிலையும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது குறித்து நாங்கள் விசாரணை நடத்துறோம் அப்படின்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். சார், சிஎம் வந்து என் டேபிள்ல 3 ஃபைல் இருக்கு, நான் எப்போ ஓபன் பண்ணுவேன், எப்படி ஓபன் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன பய மூன்று துறை சம்பந்தப்பட்ட ஊழல்? அதை நாங்க வந்து எப்போ ஜோசிகார் தான் ஓபன் பண்ணுவீங்க நீங்க ஓபன் சேலஞ்ச் சட்டசபை கேட்டிருக்காரு சார். இந்த ஊழல் திமுக இது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே நடக்கிற